அருள் அமுதம். ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமக. எல்லாம் வல்ல இறையொருள் கருணையாளும் அடியனுடைய குருநாதர் ஸ்ரீ சுகபிரம மகரிஷியினுடைய ஆசியாலும் அநேக ரிஷிகளுடைய ஆசீர்வாதத்தாலும் அடியனுடைய ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் நாம் இப்பதிவிலே வருகின்ற ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று ராமருடைய திரு அவதார திருநாள் ஸ்ரீ ராமநவமியை முன்னிட்டு நாம் இப்பதிவிலே இதுவரை யாரும் அறியாத ராமருடைய ஜாதக ரகசியங்களை பற்றியும் ராமருடைய ஜாதக அலங்காரம் என்கின்ற தலைப்பிலே நாம் இப்பதிவிலே அநேக ராமருடைய ஜாதகத்தினுடைய அந்த ஜோதிஷ ரகசியங்களை, ஜாதகத்தினுடைய அந்த யோகங்களை மட்டுமல்லாது அநேக விஷயங்களை இப்பதிவிலே பார்க்கவிருக்கிறோம். எனவே இப்பதிவினை அனைவரும் கடைசி வரை பார்த்தால் ராமருடைய ஜாதக அந்த அலங்காரத்தை, ஜாதகத்தினுடைய அந்த முழு பலன்களை எல்லோரும் அறிய முடியும். எனவே இப்பதிவினை பார்ப்பவர்கள் உடனடியாக நம்முடைய இந்த அருளமுதம் யூடியூப் சேனலுக்கு தாங்கள் சப்ஸ்கிரைப் செய்து, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து மேலும் பல பதிவுகளை இப்போன்ற பல பதிவுகளை தாங்கள் பார்ப்பதற்கு காண்பதற்கு ஒரு அரிய வாய்ப்பாக இருக்கும் என்கின்ற அடிப்படையிலே தாங்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்த வேண்டுகோளை விடுத்து நாம் இப்பதிவினை தொடர்ந்து பார்ப்போம். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயை பதே நமக. அசாத்திய சாதக சுவாமின் அசாத்திய தவகிம்மத ஸ்ரீராம தூத கிருபாசிந்தோ மத்காரியம் சாதய பிரபோ. அதாவது மகாவிஷ்ணு தசாவதாரங்கள் எடுத்தாலும் அதிலே ஒரு மிகச்சிறந்த அவதாரம், ரிஷிகளால் போற்றப்படக்கூடிய அவதாரம், ரிஷிகளால் வணங்கத்தகுந்தோடைய அவதாரம் எது என்று சொன்னால் அது ராமாவதாரம் மட்டுமே. ஏனென்று சொன்னால் இந்த மகாவிஷ்ணு பூமியிலே அவதாரம் என்கின்ற சொல்லுகளுக்கு இறங்கி வருதல் என்று பொருள். இறங்கி வருகின்ற பொழுது, தெய்வம் இறங்கின்று வருகின்ற பொழுது மற்ற ஏனைய அவதாரங்கள் எல்லாம் தெய்வத்தன்மையுடனே அவர்கள் இருந்தார்கள். ஆனால் இந்த ராம அவதாரம் மட்டும் ராமர் மானுடராய் அவதரித்து அந்த மானுட தர்மத்தை, அந்த இல்லற தர்மத்தை காப்பதற்கு மானுடராக இருந்து எந்த விதமான அந்த தெய்வ சக்தியையும் அவர் அந்த அவதார காலத்திலே அவர் அதை பயன்படுத்தாமல் சராசரி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே எவ்வாறு அவனுக்குரிய சக்திகளை மேற்கொண்டு அவன் வாழ முடியுமோ அதனுடைய அடிப்படையிலேயே ஒரு மானுடனாகவே வாழ்ந்த ஒரு அவதாரமாக இந்த ராமாவதாரம் இருப்பதனால்தான் இந்த மற்ற அவதாரங்களுக்கெல்லாம் இல்லாத சிறப்பு இந்த ராமாவதாரத்திற்கு இருக்கிறது. அப்பேற்பட்ட இந்த ராமர் அவதரித்த அந்த ராமருடைய அந்த ஜனன ஜாதகம், அவர் பிறக்கின்ற பொழுது இருக்கின்ற அந்த ஜாதகத்தினுடைய அமைப்பை அடியேன் ஜோதிடர் என்கின்ற முறையிலே ராமருடைய ஜாதகத்தினுடைய ரகசியங்களை, அந்த அவதார சூட்சுமங்களை, அந்த ராமருடைய ஜாதகத்தில் அமையப்பெற்றுள்ள கிரகங்களுடைய அதனுடைய வலிமைகளையும் அதனுடைய தீர்க்கங்களை எல்லாம் இப்பதிவிலே பார்க்கவிருக்கிறோம். முதலிலாவதாக நாம் இந்த ராமர் அவதரித்த அந்த ஜாதகத்தினுடைய குறிப்பினை நாம் முதலில் பார்க்கவிருக்கிறோம். ராமபிரான் திரேதா யுகம் என்கின்ற யுகத்திலே அவதரித்தவர். 4 யுகத்திலே திரேதா யுகத்திலே அவதரித்தவர். அவர் அவதரித்த காலமானது மதுமாச காலம் என்கின்ற காலத்திலே அவதரித்திருக்கிறார். அவர் அவதரித்த ருது வசந்த ருது. 6 ருதுக்கள் சொல்கிறோம்ல, அதில் வசந்த ருதுவில் அவதரித்தார். மாதம் சித்திரை மாதம். நிறைய பேருக்கு ராமநவமி பங்குனி மாதம் தானே வருது, அப்போ ராமர் பங்குனியில் தானே அவதரித்தான்னு நினச்சிட்டு இருக்கான். சாந்திரமானசம் சௌரமானசம்னு சொல்லுவாள். இதில் சௌரமானசம் அப்படின்னு சொன்னாலே சூரியனை மையப்படுத்தி சொல்வது. ஏனென்றால் ராமபிரான் சூரிய வம்சத்தைச் சேர்ந்தவர், ரகுவம்சத்தைச் சேர்ந்தவர்.
அதனால் சௌரமான சமமாக தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த வகையிலே ராமபிரான் சித்திரை மாதம் அந்த சூரியன் உச்சம் பெற்றக்கூடிய மாதத்திலே அவதரித்தவர் ராமபிரான். அவர் அவதரித்த அந்த பட்சமானது கிருஷ்ணபட்சம் சுக்லபட்சம் என்று சொல்லக்கூடிய பட்சத்திலே சுக்லபட்சம் என்கின்ற வளர்பிறையிலே அவதரித்தார். திதி நவமி திதியிலே அவதரித்தவர். இதற்கு சுப சூன்ய சுத்த திதி என்று பெயர். அடுத்து கிழமை செவ்வாய்க்கிழமை என்கின்ற கிழமையிலே அவதரித்தவர். நட்சத்திரம் புனர்பூஷம் 4ஆம் பாதம் கடகராசியிலே அவதரித்தவர். மேலும் ராசி அது கடகராசி. லக்னம் கடக லக்னத்திலே அவதரித்தவர். ராமபிரான் கடகராசி கடக லக்னத்திலே அவதரித்தவர். அடுத்து அவர் அவதரித்த அந்த நேரமானது நண்பகல் 12 மணி முதல் 12:30 மணிக்குள். வால்மீகி ராமாயணத்திலே அவ்வாறு தான் வால்மீகி குறிப்பிட்டிருக்கிறார். அந்த காலகட்டத்திலே அவர் பிறந்திருக்கிறார். அந்த டயத்திலே அவர் கர்ப்பவாசம் 12 மாதங்கள் கர்ப்பவாசம் இருந்திருக்கிறார். இந்த இடத்துல நிறைய பேருக்கு கேள்வி வரும், எல்லோருக்கும் 10 மாதம் தானே கர்ப்பவாசம், ராமரையும் 12 மாதம் கர்ப்பவாசம் இருந்தார் என்று கேள்வி வரும். அதாவது ராமர் தசரதருக்கு குழந்தை இல்லை. குழந்தை இல்லாமல் அவருடைய குருநாதர் வசிஷ்டரிடம் அவர் போல் சொல்கிறார். அப்போ வசிஷ்டர் இவ்வளவு நாள் குழந்தை இல்லை, அதனால் ஒரு யாகம் புத்திரகாமேஷ் யாகம் என்கின்ற ஒரு யாகத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அதற்காக புத்திரகாமேஷ் யாகத்தை செய்ய வைக்கிறார். அந்த யாகத்தின் மூலமாக கிடைக்கப்பட்ட பாயசத்தை சாப்பிட்டுத்தான் கோசலை கைகை சுமித்திரை இந்த ராமர் லக்ஷ்மணர் பரத சத்ருக்கனர் குழந்தைகளை ஈண்டெடுக்கிறார்கள். இப்பொழுது ஒரு கருவானது குழந்தையாக பிறவிக்க வேண்டும் என்று சொன்னால் தந்தையினுடைய வயிற்றிலே 2 மாதம் இருக்கும். அதன் பிறகு அந்த தாம்பத்திய ரீதியாக மனைவியினுடைய வயிற்றுக்குள்ளே கரு சென்று அங்கே 10 மாத காலம் கர்ப்பவாசம் செய்யும். ஆனால் ராமருக்கு தசரதருடைய வயிற்றிலே கர்ப்பவாசம் செய்யவில்லை. ஏனென்று சொன்னால் யாகத்திலே புத்திரகாமேஷ்டி யாகத்திலே கிடைக்கப்பட்ட பாயசத்தை சாப்பிட்டு தான் கோசலை ராமனை ஈன்றெடுத்தாள். எனவே அந்த தந்தையினுடைய வயிற்றிலே இருக்கக்கூடிய 2 மாத கர்ப்பவாசம் என்கின்ற வாசத்தையும் சேர்த்து கௌசல்யா மட்டுமல்லாது கோசலை சுமித்திரை கைகேயி 3 பேருமே 12 மாதம் அந்த கர்ப்பவாசத்தை சுமர்ந்தார்கள். எனவே தான் ராமருடைய கர்ப்பவாசம் என்பது 12 மாத காலம் என்று வால்மீகி குறிப்பிடுகிறார். அடுத்து ராமர் பிறக்கின்ற பொழுது அந்த புனர்பூசம் 4ஆம் பாதத்திலே பிறந்ததினால் அந்த குரு தசை, பொதுவாகவே புனர்பூசம் விசாகம் புரட்டாதி இது 3ம் குருவுடைய நட்சத்திரங்கள். எனவே அவர் குரு திசையிலே பிறந்ததினால் புனர்பூச நட்சத்திரத்திலே பிறந்ததினால் பிறக்கும் பொழுது குரு திசையானது 3 வருடம் 8 மாதம் 10 நாட்கள் என்று வால்மீகி குறிப்பிட்டிருக்கிறார் ரொம்ப துல்லியமாக. எனவே ராமர் குரு திசையிலே அவதரித்தவர். இவ்வாறாக ராமருடைய ஜாதகத்திலே அவர் பிறந்த குறிப்புகளை நாம் காணப்பெறுகிறோம். அது மட்டுமல்லாது ராமருடைய ஜாதகத்திலே இந்த கடக லக்னம் கடகராசி. இப்போ ராமருடைய ஜாதகத்தை நாம் பின்னாடி நாம் அந்த கட்டத்தை நாம் நம்முடைய ஸ்க்ரீனிலே டிஸ்பிளேலே பார்ப்போம். எல்லோரும் பார்த்து கொண்டு இருப்பீர்கள். ராமருடைய ஜாதகத்திலே அந்த லக்னமானது கடக லக்னம், ராசி கடகராசி. எனவே இந்த லக்னத்திலே அந்த ராசியிலே குருவும் சந்திரனும் சேர்ந்து அமைந்திருக்கிறார்கள். இதற்கு குரு சந்திர யோகம், கஜகேசரி யோகம் என்கின்ற பெயர். அவ்வாறு பிறக்கும் பொழுது அந்த ஆத்மாவும், லக்னம் என்று சொன்னால் ஆத்மா என்று பொருள், உயிர் என்று பொருள், அந்த ராசி என்று சொன்னால் சரீரம் என்று பொருள். எனவே சரீரமும் ஆத்மாவும் ஒருங்கே அமையப்பெற்ற ஒரு அற்புதமான ஒரு அமைப்பிலே அந்த கடக லக்னத்திலே அந்த குருச்சந்திர அந்த கஜகேசரி யோகத்திலே ராமர் ஆனவர் அவதரித்தார். அந்த ராமருடைய ஜாதகத்திலே 4ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய மாத்ரு பாவத்திலே, மாத்ருஸ்தானத்திலே, சுகஸ்தானத்திலே சனி பகவான் அமைய பெற்றிருக்கிறார். அடுத்து ராமருடைய ஜாதகத்திலே அந்த ருணரோக சத்ரு ஸ்தானம் என்கின்ற ஸ்தானத்திலே ராகுவானவர் அமைய பெற்றிருக்கிறார். அது குருவனுடைய வீடு. இதற்கெல்லாம் மிகச்சிறந்த பல சூட்சும காரணங்களெல்லாம் இருக்கிறது. அடியன் பின்னால் சொல்லவிருக்கிறேன். ராமருடைய ஜாதகத்திலே மனைவி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்திலே செவ்வாய் அமையப்பெற்று உச்சம் பெற்றிருக்கிறார். 9ஆம் இடத்திலே
சுக்கிர பகவான் அமைய பெற்றிருக்கிறார். அதாவது தந்தையுடைய வீட்டிலே சுக்கிர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார். அடுத்த ராமருடைய ஜாதகத்திலே அந்த கர்மஸ்தானத்திலே சூரிய பகவானும் புத பகவானும் அமைய பெற்றிருக்கிறார்கள். இதற்கு புதாதித்ய யோகம் என்ற ஒரு யோகம் கூட உண்டு. இங்கே சூரியன் சித்திரை மாதம் பிறந்ததனால் ராமருடைய ஜாதகத்திலே அந்த சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார். அடுத்து 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த மோட்சஸ்தானத்திலே ஞானஸ்தானத்திலே ஞானகாரகன் மோட்சகாரகன் என்று சொல்லக்கூடிய அந்த கேது பகவான் அமைய பெற்றிருக்கிறார். இவ்வாறாக ராமருடைய ஜாதகத்திலே அந்த ஜனன ஜாதகத்திலே நவகிரகங்களில் குரு, சனி, செவ்வாய், சுக்கிரன், சூரியன் என்று 5 கிரகங்கள் உச்சம் பெற்றிருக்கிறது. சந்திரன் ஆட்சி பெற்றிருக்கிறார். இவ்வாறாக ராமருடைய ஜாதகம் ஒரு அற்புதமான கிரகங்கள் அமையப்பட்ட ஜாதகம். பொதுவாகவே சித்திரை மாதம் புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதமும் கடகராசியும் சேர்ந்து வருவது என்பது ஒரு வானியல் சாஸ்திரத்திலே மிக 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 அபூர்வமான ஒரு அமைப்பு. இந்த அமைப்பானது ராமர் பிறக்கின்ற பொழுது ராமருடைய அந்த ஜனன ரகசியத்தை, ராமருடைய ஜனன நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு, அதாவது இல்லற தர்மத்தை காப்பாற்ற வேண்டும், மானுட தர்மத்தை காப்பாற்ற வேண்டும், ஒரு வில் ஒரு சொல் என்கின்றெல்லாம் ஒரு இல் என்கின்ற வார்த்தை என்ற இலக்கணத்திற்கு ஏற்பவாறு ராமருடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே அனைத்து நவகிரகங்களும் அவருடைய அந்த அவதார நோக்கத்திற்கு இணங்கி அதற்கேற்றாற்போல் அந்த கிரகங்கள் சஞ்சரித்த கூடிய காலகட்டத்திலே ராமர் அவதரித்தார். எனவே இது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு அதன் பிறகு இன்று வரை கடகராசி சித்திரை மாதம் கூடி வருவது மிக மிக அபூர்வமாக இருக்கும். புனர்பூச நட்சத்திரம் கூட வரக்கூடிய அமைப்பு. அந்த வகையிலே ராமர் சித்திரை மாதம் இன்றைக்கு கூட பெரும்பாலான ராமநவமி உற்சவங்கள் எல்லாம் பங்குனி மாதம்தான் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஏனென்று சொன்னால் நான் சொன்ன மாதிரி இந்த சித்திரை மாதம் புனர்பூசம் 4ஆம் பாதம் கடகராசி ராமர் அவதரித்த அந்த ஜனனமான அந்த அமைப்பு அதன் பிறகு மிக 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 அபூர்வமாக எப்பயோ ஒரு தடவை நடந்தால்தான் உண்டு. இதுவரை அது மாதிரி அமைப்பு வரவில்லை. மிகச்சிறிய நாட்கள் மட்டுமே அமைந்திருக்கு, சில ஆண்டுகள் முன்னால் அமைந்திருக்கிறது. எனவே ஒரு அவதாரம் அப்படிங்கின்ற அமைப்பிலே ஒரு மானுட தர்மத்தை காக்க, இல்லற தர்மத்தை காக்க, ஒரு கணவன் மனைவியிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு மனைவி கணவனுடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தந்தையிடம் மகன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தாயிடம் மகன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், சகோதரர்களிடம் சகோதரன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், மற்றவர்களிடம் நண்பர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இவ்வாறாக ஒரு மானுட தர்மத்தை ஒரு சத்திரிய தர்மத்தை காப்பதற்கு, அதனை பேணுவதற்கு ராமபிரானுடைய அவதாரம் மிக மிக அக்காலகட்டத்திலே மிக முக்கியமானதாக மகாவிஷ்ணு இந்த ராமாவதாரத்தை எடுத்தார். ஏனென்று சொன்னால் மானுட தர்மம் அழிந்து கொண்டிருந்த திரேதாயுகத்திலே மானுட தர்மம் மிக மோசமாக நிலையை எட்டியது. எனவே தான் ராமர் மனிதராய் பிறந்து மானுடராய் பிறந்து அந்த மானுட தர்மத்தை, இல்லற தர்மத்தை, சத்திரிய தர்மத்தை மட்டுமல்லாது ஒவ்வொருவரும் ஒவ்வொருடம் எப்படி வாழ வேண்டும், பழக வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், எப்படி தர்மத்தை அனுஷ்டிக்க வேண்டும் என்று தானே மானுடனாக பிறந்து மானுட தர்மத்திலே வாழ்ந்து அந்த மானுட தர்மத்தை காப்பாற்றிய ஒரு அற்புதமான ராம அவதாரம், திரு அவதாரம் நடைபெற்றது. அந்த ராம அவதாரத்திலே, இந்த ராமருடைய ஜாதகத்திலே இவ்வாறாக கிரகங்கள் அமையப்பெற்று அந்த ஒரு அற்புதமான ஒரு ஜாதகத்தை நாம் அனைவரும் நம்முடைய இல்லங்களிலே வைத்து பூஜை செய்து வழிபட்டு வந்தால் நாமும் ராமரைப் போல், ராமருடைய குணாதிசயங்களைப் போல் அநேக கல்யாண குணங்களை கொண்டு இவ்வாழ்விலே நாம் அனைத்து தடங்கல்களையும் முறித்து வெற்றி அடையலாம் என்பதற்கு ஒரு உதாரண ஜாதகமாக ராமருடைய ஜாதகத்தை எல்லோரும் போற்றி வணங்க வேண்டும். எல்லோரும் வீட்டில் ராமருடைய ஜாதகத்தை வைத்து வழிபட வேண்டும் என்று சங்கராச்சாரிய பரம மகாபெரிவா அவர்கள் அக்காலகட்டத்திலே எல்லோருக்கும் ராமருடைய ஜாதகத்தை வழங்கி எல்லோருடைய ஆத்திலும் எல்லோருடைய இல்லங்களிலும் இந்த ராமருடைய ஜாதகம் இருக்க வேண்டும் என்று அவர் அருளி இருக்கிறார். அந்த அடிப்படையிலே ஒரு அற்புதமான ஒரு ராமருடைய ஜாதகத்தினுடைய பல விஷயங்களை நாம் இன்னும் பல பதிவுகளிலே பார்க்கவிருக்கிறோம்.
அருள் அமுதம்.